பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 30, 2025 30/8/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் மதியம் 2:38 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி இரவு 10:48 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று அமுஜிதாபரணி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 7:54 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை 7:54 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் 7:54 AM மேலே மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி இன்னைக்கு வார்த்தையால் கெட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. யாருக்கையாவது கொடுத்து பிரச்சனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். இன்றைக்கி என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிறத நீங்கள் வெளியில் சொல்கிறதா இல்லை வெளியில் சொல்கிறத நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமாகவோ விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். இன்றைக்கி அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபத்தை ஏற்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியிலும் தடுமாற்றம் ஏற்படும். அரசாங்க ரீதியாக அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன். ரிஷப ராசி இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி எதிர்பார்த்த செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். சக பணியாளர்களின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இன்னைக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே உடன்பிறப்புகள் தான் இன்றைக்கி உங்களை விமர்சனமாகவும் பேசுவாங்க. அதனால் சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் இவர்களை நினைத்து மன வருந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ஆடத்தில் 2 ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையை ஜாஸ்தி கொடுத்துட்டு டைம் குறைச்சலாக கொடுப்பாங்க அல்லது வேலையை ஜாஸ்தி கொடுத்துட்டு ரிசோர்ஸஸ் குறைச்சா கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சில சமயம் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் குடைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த விஷயத்துக்கும் எந்த விதமான நெருக்கடிக்கும்
ஆளானாலும் பெருசாக வார்த்தையை விட மாட்டீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய காசிப்ஸில் நீங்கள் சிக்கலில் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் ஆரோக்கிய விஷயத்திலோ கடன் பிரச்சனைகளையோ சற்று தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடக ராசி, ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி மனத்தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ஃபீலிங் லோ, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி இருக்கும். மனசில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த செலவுகள், குழந்தைகள் சார்ந்த செலவுகள்னு ஏதோ ஒரு விஷயம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு முடிவு எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக பேசி காரிய வெற்றி ஏற்பட்டு பண வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் அல்லது தேவையற்ற எண்ணங்களால் மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி தூக்கத்தில் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் ரகசிய ஆசைகள் அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய ரகசிய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உறவினர்கள் வருகை காரணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கலாம். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் காரிய வெற்றி ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தினால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கௌரவ குறைபாடிலிருந்து விடுதலை கிடைக்கும். மூத்த சகோதரிகள் உதவிகரமாக செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ இல்லை வீட்டை கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கௌரவத்தை அதிகப்படுத்தும். அதே சமயம் வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்ட்டு பேசுவீங்க. அதற்கு எதிர்ப்பும் இருக்கும், அதற்கு அக்செப்டன்ஸும் இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அனாவசியமான பேச்சுக்கள், அதுவும் குறிப்பாக அவங்களுடைய வேலை எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் நிறையா பேச வேண்டியது இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தும். உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட பேசுகிறீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான பேச்சாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவுகள் கடந்த காலத்தில் அவங்க
அவங்க விஷயத்துக்கு நீங்கள் செஞ்ச உதவி அல்லது உங்களை பற்றின பெருமையான விஷயங்களை பேசுவார்கள். அதற்கு நீங்கள் ஈடு கொடுத்து பேச வேண்டியதற்கும், அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். இன்றைக்கி சோம்பல் தன்மை காரணமாக ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் அது. பதவி உயர்வு, நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து விற்பனைக்கு உண்டான முயற்சிகளில் பண வருமானம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சிந்தனையுடன் தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சுயதொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் வீட்டதிபதி அஷ்டமஸ்தானத்தில், அந்த அஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தை வழியில் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள், பெண் உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள். அதனால் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றவாளி ஆக்குவாங்க, அல்லது செஞ்ச தப்பை பெரிதுபடுத்தி ஊதி பெருசாக்குவாங்க. இதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் உடன்பிறந்தோரின் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அறிவுபூர்வமாக பேசினீங்கன்னா நல்லது. ஆனால் இன்றைக்கி அறிவுபூர்வமாக இல்லை, அறிவுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு எதிராளுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தந்தை வழி பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்தி காத்துட்ருக்கு. அதாவது உங்களுடைய பங்காளி சொத்து சங்கடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பங்காளிகள் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். கும்பராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நீங்கள் ஏதாவது மிருகங்கள் சார்ந்த, அதாவது பெட் அனிமல்ஸ், அதே மாதிரி ஜூ அனிமல்ஸ், இதுகிட்டையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெட் அனிமல்ஸ் கூட உங்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி தேவையற்ற சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீட்டில் வளர்ப்பு பிராணிகளே உங்களை கடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார்கள். நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். சக பணியாளர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் சற்று விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உடன்பிறப்புகள் நல்ல அறிவாளித்தனமாக செயல்படுறாங்க, அது உங்களுக்கு வசதியை கொடுக்கும். ஆனால் அவங்களுடைய சொல்லாடல்கள் வீட்டில் தேவையில்லாத வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தி வரம்பு மீறி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மீன ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். ஆனால் குழந்தைங்க இன்றைக்கி அவங்களுடைய மனசளவில் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். வீண் விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கு அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பில்லை. ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய முன்னோர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். முன்னோர்கள்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.